Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல உள்ள பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னால இந்த பேசிக் டெஃபினிஷன்லாம் பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த வீடியோல பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா வித் எக்ஸாம்பிள் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பார்க்க போறோம். இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் டோபாலஜில எல்லாம் பார்த்திருப்போம். ஓப்பன் பால்னு பார்த்திருப்போம். இங்க வந்து ஓப்பன் டிஸ்க்னு பார்ப்போம், க்ளோஸ்டு டிஸ்க், நெய்பர்ஹுட், இன்டீரியர் பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஆனா இங்க வந்து நம்ம என்னன்னா காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இதெல்லாம் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். First one, காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னா x plus iy இந்த ஃபார்ம்ல இருக்கிற நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். வேர் x and y belongs to set of real numbers. ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரூட் ஆஃப் -1க்கு ஈக்குவலா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டினோட் பண்ணுவோம்னா z ன்னு டினோட் பண்ணுவோம். இந்த பார்ட் இருக்குல்ல இதை வந்து நம்ம ரியல் பார்ட்னு சொல்லுவோம். ஐ இல்லாம இருக்கிறத வந்து நம்ம ரியல் பார்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஐயோட இருக்குல்ல இந்த பார்ட்டை வந்து நம்ம இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். இந்த ஐ இருக்குல்ல இந்த ஐ வந்து என்னன்னா இமேஜினரி யூனிட். இதோட நேம் வந்து அயோட்டா. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆர்டர்டு பேர்லயும் எழுதுவோம். அதாவது z is equal to x, y இந்த மாதிரியும் எழுதுவோம். ஆர்டர்டு பேர்னா என்ன மீனிங்னா x, y வந்து not equal to y, x இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர்டு பேர். அதுவே அன்ஆர்டர்டு பேர்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டர்டு பேர். அதாவது x, y வந்து not equal to y, x. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரியல் பார்ட்ல இருக்கிற வேல்யூ, செகண்ட்ல இருக்கிறது வந்து இமேஜினரி பார்ட்ல இருக்க வேல்யூ. செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இதை எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் x plus iy such that x and y belongs to r and i ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரூட் ஆஃப் -1க்கு ஈக்குவலா இருக்கும். அதுவே ஆர்டர்டு பேர்ல எழுதணும்னா செட் ஆஃப் x, y ஆர்டர்டு பேர் ஆஃப் x, y such that x and y belongs to செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளால எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்மளால காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இங்க வந்து நம்ம வந்து நார்மல் கோஆர்டினேட் பிளைன்ல சொல்றேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துப்போம், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துப்போமா. இது வந்து காம்ப்ளெக்ஸ் பிளைன். காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இந்த லைனை எப்படி எடுத்துப்போம்னா ரியல் ஆக்சிஸ்னு எடுத்துப்போம். அதுவே இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனை வந்து இமேஜினரி ஆக்சிஸ்னு எடுத்துப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் நெகட்டிவ், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்மளால கிராஃபிக்கலா இங்க காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4+3ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். இதோட ஆர்டர்டு பேர் என்ன 4,3. இதை அப்படியே நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இதை வந்து ரியல் ஆக்சிஸ்ல பாருங்க, இதை வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல பாருங்க. அப்ப ரியல்னா 4 வந்து இந்த பாயிண்ட் எனக்கு வரும். அதே மாதிரி 3னா எனக்கு இங்க வரும். அப்ப 4,3னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோமா, இதுதான் எனக்கு வந்து 4,3. ஓகேவா? இதே மாதிரி எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்மளால இந்த மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இது இருக்குல்ல இது வந்து ஆரிஜின்ங்கிறது O 0,0. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு Z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன், Z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இது வந்து x1 plus iy1 எடுத்துக்கிறேன், இது வந்து x2 plus iy2 எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதுக்கு என்னன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 minus Z2 இதை யூஸ் பண்ணி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்ப Z1ஓட வேல்யூ வந்து இதுதானே, அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி Z2க்கு வந்து இதுவா, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா என்ன, ரியல் சப்ராக்ட் பண்ணுவோம், பிளஸ் ஐ இன்டூ இந்த இமேஜினரி சப்ராக்ட் பண்ணுவோமா, அதுதான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அப்ப x1 minus x2ன்னு வரும். இது வந்து ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்டூ ஐய காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்ப y1 minus y2 வருது. இப்ப பார்த்தனா இது ஒரு ரியல் பார்ட்டா இருக்கு, பிளஸ் ஐ இன்டூ இது வந்து இமேஜினரி பார்ட்டா இருக்கு. இது வந்து இது மாடுலஸ் வேல்யூ எடுத்தனா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இங்க நாம ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன், x plus iy ஓட மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேற என்ன தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இதை நான் இந்த ஃபார்முலாவை இங்க நான் யூஸ் பண்றேன். அப்ப என்ன வரும், ரூட் ஆஃப் இது வந்து ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நடுவுல நம்மளால டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 4+3ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா -2 -2y இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து இப்ப டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இது வந்து நான் இது வந்து ஆர்டர்டு பேர்ல எழுதிக்கிறேன். இது வந்து 4,3, இது வந்து -2, இது வந்து -2வா.
அப்ப நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணா இங்க எழுதணும் 4னா இந்த பாயிண்ட் இது வந்து இதுதான் எனக்கு வந்து என்னன்னா 4,3. அதே மாதிரி -2 இங்க வருமா, இந்த இடம் தான் எனக்கு -2 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். இந்த ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் x1ங்கிறது இது, x2ங்கிறது இது. ஆக்சுவலா நம்ம வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா தான் இருக்கும். இங்க இருந்து இங்க கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல இங்கே நீங்க கால்குலேட் பண்ணாலும் சரி, டிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஃபார்முலால பார்த்தாலும் பாருங்களேன், உள்ள வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம். அதனால ஸ்கொயர் பண்றதுனால நெகட்டிவ் டேர்ம் இருந்தாலும் அந்த ஸ்கொயர்ல போயிடும். அதனால இத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இதை வந்து செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதை வந்து செகண்ட் நம்பர், இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். அதனால எந்த ஒரு சைன்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதனால நான் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது x1 - x2, இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப 4 + 2 வரும், 6 வருமா, 6 ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் இது என்னது y1 - y2 3. இங்க ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே பிளஸ் ஆயிடும். அப்ப 3 + 2 வரும். அப்ப 5 ஸ்கொயர்னு வரும். இது வந்து 36, இது வந்து 25. அப்ப 36 + 25 ஆட் பண்ணா என்ன வரும், √61 வருமா. ஓகே, அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன், நம்ம எடுத்துக்கிட்டது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம். வர்ற ஆன்சர் எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு ரியல் நம்பரா தான் இருக்கும். ஓகே, எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அது பாசிட்டிவா இருக்கும். ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் செட்னா என்னன்னு பார்ப்போம். பாயிண்ட் செட்னா என்னன்னா சம் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன். இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் செட்னு சொல்லுவோம். அது ஐதர் ஃபைனட்டாவும் இருக்கலாம், இல்ல இன்ஃபினிட்டாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சம் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து பாயிண்ட் செட்னு சொல்லுவோம். ஓகே, பாயிண்ட் செட்ல இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம்ல, அது என்னன்னா ஒன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் நம்ம பாயிண்ட்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள்னா என்னன்னு பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z0ங்கிறது வந்து செட் ஆஃப் C ல இருந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் Rங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். R வந்து கிரேட்டர் தென் 0. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டது. ஓகே, இந்த சர்க்கிளோட டெஃபினிஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா மாடுலஸ் ஆஃப் Z - Z0 = R. அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த இசட்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனா எடுத்தோம்னா அதுதான் நமக்கு சர்க்கிள். அதாவது டெஃபினிஷன் என்னன்னா செட் ஆஃப் Z such that modulus of Z - Z0 = R. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இசட் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கிள்னு சொல்லுவோம். இது என்னன்னா இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கும் Z0 நம்ம எடுத்துக்கிட்டது, R நம்ம எடுத்துக்கிட்டது. அதனால இது ரெண்டுத்தோட வேல்யூ நமக்கு தெரியும். Z வந்து காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல எந்தெந்த பாயிண்ட்லாம் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம ரேண்டமா சூஸ் பண்றதுக்கு பதிலா இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இதை வந்து சென்டர்னு எடுத்துக்கோங்க. இந்த Z0 இருக்குல்ல, இதை வந்து சென்டர்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா Z எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த கண்டிஷனை அப்படின்னு எந்தெந்த இசட்லாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால இதை வந்து சென்டர்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து ரேடியஸ்னு எடுத்துக்கோங்க. ரேடியஸ் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும் அண்ட் ஆல்சோ ரியல் நம்பரா இருக்கும். அதனாலதான் R வந்து கிரேட்டர் தென் 0. இங்கே நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா இங்க பாசிட்டிவ் அண்ட் ரியல் நம்பர் தானே சொன்னோம். அதே சேம் தான் இங்கே நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர் வந்து Z0 ஒரு சென்டர் எடுத்திருக்கேன். ரேடியஸ் R ரேடியஸ்ல நான் ஒரு சர்க்கிள் இப்ப நான் டிரா பண்ண போறேன். இப்ப வந்து நம்ம வந்து இது ரேடியஸ் என்னதுன்னா R. நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். அதாவது இங்க Z0 சென்டர் இருக்குல்ல, இங்க இருந்து நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்க போறேன். இப்ப நான் சர்க்கிள் உள்ள இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சர்க்கிளுக்கு மேல இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சர்க்கிளுக்கு வெளியே எங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். டோட்டலா 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்ப நான் ஒண்ணுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். இங்க வந்து நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். இப்ப நான் இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு கால்குலேட் பண்ண போறேன். இங்க இருந்து இங்க கால்குலேட் பண்ண போறேன். மூணுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன். இதுல இருந்து இது வந்து சர்க்கிளா இருக்குது, சென்டர்ல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு ஆறுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம என்ன சொல்லிடலாம்னா இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆப்வியஸா ஆரை விட சின்னதா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் சர்க்கிளுக்கு வரைக்கும் ரீச் பண்ணா மட்டும்தான் அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆறுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா நான் அதுக்கு முன்னாலே இங்கேயே ஸ்டாப் பண்ணி இங்கேயே நான் லென்த் நான் செக் பண்றேன், அதோட டிஸ்டன்ஸ் நான் செக் பண்றேன். அப்ப இதோட லென்த் எப்படி இருக்கும்னா ஆப்வியஸா லெஸ் தென் ஆரா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் நான் பாக்குறேன், கரெக்டா சர்க்கிளுக்கு மேலேயே இந்த பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். இங்க இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரேடியஸ் R இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும்.
அதே மாதிரி இங்க இருந்து நான் இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். இதுல இருந்து இது வரைக்கும் 6. ஆனா அதையும் தாண்டி நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். அப்ப இதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கிரேட்டர் than r க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம வச்சு நம்ம ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் நம்ம வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம சர்க்கிளுக்கு உள்ள எந்த பாயிண்ட்ஸ் எது எடுத்தாலும், இங்க இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எப்படி இருக்கும்னா லெஸ் than r தான் இருக்கும். சர்க்கிளுக்கு மேல இருக்குல்ல, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்மா என்னன்னா ஈக்குவல் டு r வரும். அதுவே சர்க்கிளை விட்டு இங்க ஏதாவது ரேண்டமா நான் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணனா அது எப்படி இருக்கும்னா கிரேட்டர் than r இருக்கும். அப்ப எந்தெந்த கண்டிஷன்லாம் இந்த வந்து ஈக்குவல் டு, அதாவது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஓட வேல்யூ r வந்து எதுக்கெல்லாம் வரும்னா ஆப்வியஸா சர்க்கிளுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு என்னன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது சர்க்கிளுக்கு மேல ஆன் த சர்க்கிள்ல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். இன்சைட் த சர்க்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். அவுட் சைட் த சர்க்கிள் எடுத்துக்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு செட் ஆஃப் z such that மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4 plus 3i ஈக்குவல் டு 5. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா அது வந்து நமக்கு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்ப சென்டர் என்னன்னா 4 மைனஸ் 3i தான் எனக்கு சென்டர். ஏன்னா ஃபார்முலா இங்க மைனஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ் நான் காமனா எடுத்துறேன். அப்ப எனக்கு இங்க வந்து சென்டர் என்ன வரும்னா 4 மைனஸ் 3i தான் எனக்கு சென்டரா வரும். அது ஆர்டர்டு பேரலல் எழுதணும்னா 4, -3. அப்ப 4, -3னா நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுவோமா, இது சென்டரா வச்சு ரேடியஸ் 5ல நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம்னா அங்க இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சர்க்கிளுக்கு உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். சர்க்கிளுக்கு வெளியே இருக்க பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னா என்னன்னா இங்க வந்து எனக்கு சென்டர் வந்து என்னன்னா 0,0ங்கிறது சென்டர். ஆரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரேடியஸ் வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஜெனரல் கேஸ். சென்டர் வந்து ஏதோ ஒரு வேல்யூ, அதே மாதிரி ரேடியஸும் ஏதோ ஒரு வேல்யூ. ஆனா யூனிட் சர்க்கிளை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மா சென்டர் வந்து 0,0, ரேடியஸோட வேல்யூ 1ஆ இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இங்க இருந்து அதே சேம் டெஃபினிஷன் தான் இங்க செட் ஆஃப் z such that மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0. z0ங்கிறது என்னது, இங்க நமக்கு வந்து 0,0, அதாவது ஆரிஜின் O. ஓகேவா, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 1க்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இது கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எனக்கு சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் 1 வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சர்க்கிள்குள்ள இருக்கிற எந்த பாயிண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஏன்னா சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள்குள்ள ரேடியஸே எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1க்கு ஈக்குவலா இருக்கு. சர்க்கிள்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஆப்வியஸா அது வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். அதுவே சர்க்கிளை விட்டு நான் வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்னா சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா, ஆனா இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஏதோ ஒரு சென்டர் ஏதோ ஒரு ரேடியஸ் பார்த்தோம். இங்க வந்து யூனிட் சர்க்கிளை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மா எனக்கு வந்து சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து 1. அப்ப இங்க இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆன் த சர்க்கிள் மேல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். இன்சைட் த சர்க்கிள் எடுக்க மாட்டோம். அவுட் சைட் த சர்க்கிள் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கண்டிஷனை மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதினாலும் சென்டர் வந்து நமக்கு 0,0, ரேடியஸ் வந்து 1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் டிஸ்க் ஆர் ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க். நான் z0ங்கிற ஒரு பாயிண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் rங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் டிஸ்க் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் r இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த z இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு கலெக்ஷன் செட் ஆஃப் z such that மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் r. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த செட் ஆஃப் z தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓப்பன் டிஸ்க்னு சொல்லுவோம். இதை வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். நான் சென்டர் வந்து இது வந்து z0ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர். நான் இப்ப வந்து ரேடியஸ் r வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப என்னோட சர்க்கிள் வந்து நான் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இந்த வந்து சென்டர் வந்து z0, ரேடியஸ் வந்து r வச்சு நான் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட சென்டர் z0. இங்க இருந்து இதுக்கு உள்ள ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, r க்கு ஈக்குவலா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல நம்ம z0 வந்து இந்த சென்டர் இருக்குல்ல, இதுக்கும் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு லெஸ் தென் r இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த z எல்லாம் நம்ம கலெக்ஷனா எடுப்போம். அதுதான் நமக்கு என்னன்னா ஓப்பன் டிஸ்க். நான் வந்து உள்ள இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சர்க்கிளுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சர்க்கிளுக்கு வெளியில இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமைனிங் பாயிண்ட்ஸ் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப நான் இந்த சர்க்கிள்குள்ள இருக்க பாயிண்ட்ல இங்க டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்றேன். இங்க இருந்து இது உள்ள வந்து ரேடியஸ் வந்து r, அதாவது இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, r க்கு ஈக்குவலா இருக்கு.
அப்ப இங்க சென்டர் லைன் இது வரைக்கும் எடுத்தோம்னா அதோட லென்த் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆப்வியஸா லெஸ் தென் ஆரா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம்ல, சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட் எடுத்திருக்கோம்ல, அது வரைக்கும் நான் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்தோம்ல, வெளியில ஒரு பாயிண்ட், இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது 6. இதையும் தாண்டி நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப எப்படி இருக்கும்? கிரேட்டர் தன் ஆரா இருக்கும். அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? சர்க்கிள்க்கு உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்ம எடுத்தா மட்டும்தான் ஆப்வியஸா லெஸ் தென் ஆரா இருக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது. சர்க்கிள்க்கு மேல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸாக்டா ஈக்குவல் டு ஆரா இருக்கும். அது நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஓப்பன் டிஸ்க்ல. அதே மாதிரி சர்க்கிள்க்கு வெளியில இருந்து நான் ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன், அதுவும் கன்ஃபார்மா வரப்போறது இல்ல. அப்ப ஓப்பன் டிஸ்க பொறுத்தளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்னா சர்க்கிள்க்கு உள்ள இருந்து மட்டும் தான் கிடைக்கும். மேல சர்க்கிள்க்கு மேல கிடைக்காது. சர்க்கிள்க்கு மேல இருக்காததுனால இந்த சர்க்கிளையே நம்ம எப்படி நம்ம டிரா பண்ணுவோம்னா, அதாவது ஹோலா டிரா பண்ணாம இந்த மாதிரி டாட்டோட டிரா பண்ணுவோம். அதாவது ஏன்னா பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம், நம்ம சர்க்கிள்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம வந்து இந்த சர்க்கிளையே எப்படி டிரா பண்ணுவோம்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். ஆன் த சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எதையுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். இன்சைட் த சர்க்கிள்ல எடுத்துப்போம், அவுட் சைட் த சர்க்கிள் எடுக்க மாட்டோம். இதுதான் ஓப்பன் டிஸ்க். ஓப்பன் டிஸ்க் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? செட் ஆஃப் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் 4 பிளஸ் 3i வந்து லெஸ் தென் 5. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு ஓப்பன் டிஸ்க்னு சொல்லலாம். நமக்கு சென்டர் இங்க என்னன்னா, இங்க ஆக்சுவலா நமக்கு ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட்ங்கிறது தான் ஃபார்முலா. இங்க பாருங்க மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளோட சென்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? -4 -3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த வந்து சென்டரா வச்சுக்கிட்டு ரேடியஸ் 5ல நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம்னா அங்க உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து என்னவா இருக்கும்னா ஓப்பன் டிஸ்கா இருக்கும். ஓகேவா? மேல சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் வராது, சர்க்கிள்க்கு வெளியே இருக்க பாயிண்ட்ஸும் வராது. நெக்ஸ்ட் க்ளோஸ்டு டிஸ்க்னா என்னன்னு பார்ப்போம். இங்க நம்ம பார்த்தா அதே சேம் தான். இங்க லெஸ் தென் பார்த்தோமா, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு பார்ப்போம். அவ்வளவு அதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். இசட் நாட்ங்கிற ஒரு பாயிண்ட் நான் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல எடுத்துக்கிறேன். ஆறுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த இசட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு டிஸ்க்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஓப்பன் டிஸ்க் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா டி ஆஃப் சென்டர் கமா ஆர். சென்டர் என்னது? இசட் நாட். அதனால ஃபர்ஸ்ட் சென்டர் எழுதிக்கங்க, கமா ரேடியஸ் நெக்ஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா டி ஆர் ஆஃப் இசட் நாட் இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஆறுங்கிறது ரேடியஸ், இது வந்து சென்டர். ஓகே, இது ரெண்டுத்துல எந்த மாதிரி வேணா டினோட் பண்ணலாம். இது வந்து என்னன்னா ஓப்பன் டிஸ்க். அதுவே க்ளோஸ்டு டிஸ்க்கு எப்படி டினோட் பண்ணுவோம்னா டி பார்னு போடுவோம், சென்டர் கமா ரேடியஸ். அதே இந்த மாதிரி எழுதணும்னா இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகே, இது ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் என்னோட சென்டர் இசட் நாட்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரேடியஸ் ஆர வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறேன். இதுதான் என்னோட சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற நம்ம இசட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது வந்து நமக்கு வந்து சென்டர் இசட் நாட், ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆருக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப நம்ம இங்க பார்த்த அதே சேம் தான். சர்க்கிள்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம், சர்க்கிள்க்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம், சர்க்கிள்க்கு வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். இங்க இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டருக்கும் நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். அது எப்படி இருக்கும்னா இது வந்து இங்கேன்னு இது வரைக்கும் 6, ஆனா இங்க உள்ளேயே நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம். அப்ப ஆப்வியஸா எப்படி இருக்கும்? லெஸ் தென் ஆரா தான் இருக்கும். இங்க இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸாக்டா ஈக்குவல் டு ஆரா இருக்கும். இங்க பார்த்தா அதே சேம் தான். இது இங்க இருந்து இது வரைக்கும் நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன், அது எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் ஆரா இருக்கும். அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா உள்ளே சர்க்கிள்க்கு உள்ளே இருந்து நான் ஒரு பாயிண்டா எடுக்கிறேன், அது எல்லாமே கன்ஃபார்மா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா லெஸ் தென் ஆறுங்கிறதுனால அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சர்க்கிள்க்கு மேல நான் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே இருக்கு. அப்ப இது வந்து ஈக்குவல் டு ஆறுங்கிறதுனால சர்க்கிள்க்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சர்க்கிள்க்கு வெளியே இருக்க பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏன்னா அது வந்து கிரேட்டர் தென் ஆரா இருக்கு. அப்ப ஆன் த சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம், இன்சைட் த சர்க்கிள்ல உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம், அவுட் சைட் த சர்க்கிள் இருக்க பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா ஓப்பன் டிஸ்க பொறுத்தவரைக்கும் உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம், பவுண்டரியில அந்த மேல சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். அதனால டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். இது வந்து க்ளோஸ்டு சர்க்கிள் ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம டிரா பண்ணுவோம். உள்ள இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம், சர்க்கிள்க்கு மேல உள்ள பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம், வெளியில இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா செட் ஆஃப் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் 4 பிளஸ் 3i less than or equal to 5. அதாவது சென்டர் வந்து என்னன்னா -4 -3ங்கிறது எனக்கு சென்டர். அந்த சென்டரை வச்சு 5 ரேடியஸ்ல நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இசட்னு பார்த்தோம்னா அந்த சர்க்கிள்க்கு உள்ள இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வரும், அதே மாதிரி சர்க்கிள்க்கு மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வரும். அதுதான் இந்த கண்டிஷன். அந்த இசட்ஸ்லாம் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்,
யூனிட் ஓப்பன் டிஸ்க். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூனிட்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஓப்பன் டிஸ்க்னா என்னன்னு தெரியும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போறோம். இங்க வந்து இசட் நாட் ஆர்ங்கிறது ஏதோ ஜென்ரலா எடுத்தோமா, இங்க வந்து கன்ஃபார்மா இசட் நாட்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 0,0க்கு ஈக்குவலா இருக்கும். ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப வந்து ஓப்பன் டிஸ்கோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட்டோட வேல்யூ எப்படி இருக்கணும், லெஸ் than r இருக்கணுமா. இங்க அப்ப நம்ம சம்ல பார்த்தோம்னா என்னது, செட் ஆஃப் z such that மாடுலஸ் ஆஃப் z less than 1. அதாவது z மைனஸ் z நாட்ங்கிறது என்னன்னா சென்டர் வந்து 0,0ங்கிறதுனால ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z ன்னு போட்டாலே ஓகே தான். அப்ப மாடுலஸ் ஆஃப் z less than 1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் ஓப்பன் டிஸ்க்னு சொல்லுவோம். இப்ப கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இதுதான் என்னோட சென்டர் வந்து 0,0. ரேடியஸ் 1 வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். அந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்கு. லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துப்போம், சர்க்கிள்க்கு உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம், சர்க்கிள்க்கு மேல உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணுவோம். ஓகேவா? டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸா உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சர்க்கிள்க்கு மேல எடுத்தோம்னா அது வந்து ஈக்குவல் டு 1 வந்துடும், வராது. அப்ப ஆன் த சர்க்கிள்ல இருக்க பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். இன்சைட் த சர்க்கிள்ல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம், அவுட் சைட் த சர்க்கிள் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் அதுவே யூனிட் க்ளோஸ்டு டிஸ்க் அதே சேம் தான். இப்ப வந்து இசட் நாட்ங்கிறது என்னது, நமக்கு வந்து இங்க 0,0 யூனிட்ங்கிறதுனால சென்டர் வந்து எனக்கு 0,0, அதே மாதிரி ரேடியஸ் வந்து 1க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க கண்டிஷன் என்னன்னா செட் ஆஃப் z such that modulus of z less than or equal to 1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் அந்த செட் ஆஃப் z தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் க்ளோஸ்டு டிஸ்க்னு சொல்லுவோம். அப்ப அது கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இதுதான் என்னோட பாயிண்ட் சென்டர். அப்ப ரேடியஸ் 1 வச்சு நான் இப்ப சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும், எனக்கு இதுதான் எனக்கு அந்த சர்க்கிள். ஓகே, அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் ஆப்வியஸா சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏன்னா லெஸ் தென் 1 இருக்கிறதுனால. சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் வருமா, எஸ் வரும். ஏன்னா சர்க்கிள்க்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 வந்து டிஸ்டன்ஸா இருக்கு. அந்த சென்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்ப வெளியே இருக்க பாயிண்ட்ஸ் ஏதாவது எடுத்தோம்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு. அப்ப ஆன் த சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம், இன்சைட் த சர்க்கிள்ல உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம், அவுட் சைட் த சர்க்கிள்ல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பஞ்சர்டு டிஸ்க். பஞ்சர்டு டிஸ்க்னா என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இசட் நாட்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளைன் லைன் எடுத்துக்கிறேன். ஆறுங்கிறது என்னோட ரேடியஸ் வந்து ஆர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட் என்னோட கண்டிஷன் இங்க பஞ்சர்டு டிஸ்க்ல என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் than r. இது வந்து என்னது, ஓப்பன் டிஸ்க்குக்கானது. இந்த ஓப்பன் டிஸ்க்ல நான் வந்து சென்டரை மட்டும் நான் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பஞ்சர்டு டிஸ்க்னு சொல்லுவோம். அதாவது சென்டர் மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா, இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம சென்டரை மட்டும் விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் அதாவது எந்தெந்த கண்டிஷன்லாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். அப்ப எந்தெந்த கண்டிஷன்லாம்னா லெஸ் தென் ஆரா இருக்கிறதுனால இப்ப நான் இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஆப்வியஸா லெஸ் தெனா இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆரா இருக்கும். கரெக்டா என்னோட பாயிண்ட் வந்து நான் சென்டரையே நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறேன். இந்த இசட் இருக்குல்ல, இது வந்து இசட் நாட்டே ஒரு பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பாயிண்டா எடுத்தேன்னா அப்ப டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதான், எண்டிங் பாயிண்ட்டும் அதான். அதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நடுவுல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா ஆப்வியஸா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 0க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்னோட ரேடியஸ் வந்து 0 எக்ஸாக்டா இருக்கக்கூடாது. அதுதான் பஞ்சர்டு டிஸ்க்ல உள்ள கான்செப்ட். அதாவது இதை வந்து எப்படி எழுதுவோம்னா செட் ஆஃப் z such that 0 less than modulus of z minus z naught less than r. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பஞ்சர்டு டிஸ்க்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா என்னோட சென்டரும் சரி என்னோட பாயிண்ட்டும் சரி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, இசட்டும் இசட் நாட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸாக்டா ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலா இருக்கும். அதனால 0வை விட்டுடுறோம். அப்ப 0வை விட்டுட்டோம்னா 0 லெஸ் தேன்ங்கும் போது அதுக்கு அப்புறம் உள்ள எல்லா டிஸ்டன்ஸையும் என்னால ஓகே தான். அப்ப இந்த சென்டரை மட்டும் விடுறதுனால நம்ம கண்டிஷன் எப்படி எழுதுவோம்னா 0 less than modulus of z minus z naught less than r ன்னு எழுதுவோம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பஞ்சர்டு டிஸ்க் ஆர் ஓப்பன் டிலேட்டட் டிஸ்க். அதே மாதிரி க்ளோஸ்டுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதணும், செட் ஆஃப் z such that 0 less than modulus of z minus z naught less than or equal to r. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து இதையும் நம்ம வந்து பஞ்சர்டு டிஸ்க்னு சொல்லுவோம். இது வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால லெஸ் than, இது வந்து க்ளோஸ்டுல இருக்கிறதுனால less than or equal to. அப்ப கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், சென்டர் வந்து இதுதான் எனக்கு வந்து நான் இங்க சென்டர் நான் இங்க எடுத்துக்கிறேன், இதுதான் என்னோட சென்டர் இசட் நாட்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ரேடியஸ் ஆர் வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப சர்க்கிள் டிரா பண்ணா நம்மளோட சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும், இது வந்து லெஸ் தென் இருக்கிறதுனால இது வந்து பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோமா. அப்ப இந்த மாதிரி நான் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே இது இங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து என்னோட சென்டர் இசட் நாட்னு எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இதுல வந்து நம்ம இசட் நாட் இருக்குல்ல, அந்த இசட் நாட்டை மட்டும் நம்ம விட்டுடுறோம். உள்ள இருக்கிற இந்த இசட் நாட்டுங்கிற இந்த பாயிண்ட
நம்ம விட்டுறோம். பேலன்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிறோம். இந்த சென்டரை மட்டும் நம்ம விட்டுறோம். இதுதான் வந்து என்னன்னா பஞ்சர்டு டிஸ்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பஞ்சர்டு பிளேன்னா என்னன்னா, இங்க கண்டிஷன் என்னன்னா சென்டர் இசட் நாட்ங்கிற ஒரு சென்டர் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோமா, செட் ஆஃப் இசட் சச் தட் 0 less than மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் than இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து பஞ்சர்டு பிளேன்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப வந்து இது வந்து ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளைன். இதுல ஏதோ ஒரு சென்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர் வந்து இசட் நாட்ங்கிற ஒரு சென்டர் எடுத்துக்கிறேன். இதை வந்து சென்டரா வச்சு நம்ம ஃபுல்லா வந்து அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண லெஸ் than இன்ஃபினிட்டியா இருக்கணும்னா ஆப்வியஸா இந்த பிளேன்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு வந்துடும். ஆனா இது வந்து பஞ்சர்டுங்கிறதுனால சென்டரை நம்ம விட்டுருவோமா, அப்ப இந்த பாயிண்ட மட்டும் நம்ம விட்டுருவோம். பேலன்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு வர்றதுனால நம்ம எல்லா இதுவும் எடுத்துப்போம். அதனால இதோட நேம் என்னன்னா பஞ்சர்டு பிளேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் ஆனுலஸ் ஆர் ஓப்பன் சர்க்குலர் ரிங். ஓப்பன் ஆனுலஸ் அப்படிங்கிறது போது என்னன்னா, இதுல வந்து நம்ம 2 சர்க்கிள் எடுத்துப்போம். இது வரைக்கும் நம்ம ஒரு சர்க்கிள் பார்த்தோமா, இங்க வந்து 2 சர்க்கிள் எடுத்துப்போம். C1ங்கிற ஒரு சர்க்கிள், C2ங்கிற 2 சர்க்கிள் எடுத்துப்போம். ரெண்டுத்துக்குமே சென்டர் சேம் தான், ஆனா ரேடியஸ் வந்து வேற. அப்ப இசட் மைனஸ் கண்டிஷன் எப்படி எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் வந்து இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சர்க்கிள்னா ஈக்குவல் டு வரும், ஈக்குவல் டு R1. இது ஒரு ரேடியஸ். இதுக்கு வந்து அதே சேம் சென்டர் தான், அதனால இங்க இசட் நாட்னா இங்கேயும் இசட் நாட் தான். இங்க வந்து ஆனா வேற ரேடியஸ் எடுத்துப்போமா, R2 நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம 2 சர்க்கிளையும் நம்ம இப்ப வந்து டிரா பண்ண போறோம். என்னோட சென்டர் வந்து நான் இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர் வந்து இசட் நாட். இப்ப நான் வந்து ஒரு சர்க்கிளா நான் டிரா பண்றேன். அப்ப நம்மளோட சர்க்கிள் வந்து இந்த ஓப்பன் ஆனுலஸ்க்கு வந்து கண்டிஷன் என்னன்னு பாத்திரலாம். கண்டிஷன் என்னன்னா R1 less than modulus of Z minus Z naught less than R2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த இசட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன் தான், அந்த செட் ஆஃப் இசட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓப்பன் ஆனுலஸ்னு சொல்லுவோம். இது வந்து எனக்கு சென்டர் வந்து இசட் நாட். இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா இன்னும் நமக்கு கிளாரிட்டியா இருக்கும். அதாவது இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z naught கிரேட்டர் than R1 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா Z மைனஸ் Z naught less than R2 வரும். அதாவது இங்க இசட்டுக்கும் இசட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா R1 விட பெருசா இருக்கணும், R2 விட சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இசட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓப்பன் ஆனுலஸ்னு சொல்லுவோம். இதுதான் என்னோட சென்டர் வந்து. இங்க வந்து நமக்கு வந்து ஈக்குவல் இல்ல, அப்ப எப்படி டிரா பண்ணுவோம்னா டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். அப்ப டாட்டட் லைன்ல டிரா பண்ணனா இந்த மாதிரி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுலோட ரேடியஸ் வந்து எதுக்கு நான் ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கிறேன்னா R1க்கு ஈக்குவலா இருக்கு. இங்கே நீங்க எனக்கு சென்டர் இது சென்டர்ல இங்க இருக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா R1க்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் நான் செகண்ட் சர்க்கிள் டிரா பண்றேன் R2 ரேடியஸ் வச்சு. இதுதான் எனக்கு சேம் சென்டர், அதனால இதுதான் எனக்கு சென்டர். R2 வச்சு நான் இன்னொரு ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஓகே, இப்ப நம்ம வந்து செகண்ட் சர்க்கிளும் டிரா பண்ணிட்டோம். இப்ப வந்து இதுக்கு உள்ள ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா R2க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இங்க காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ்க்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அந்த டிஸ்டன்ஸ் அந்த கால்குலேட் பண்ணோம்னா அது எப்படி எனக்கு இருக்கணும்னா ஓப்பன் ஆனுலஸ்ல R1 விட பெருசா இருக்கணும், R2 விட சின்னதா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க உள்ள இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி இருக்கும், லெஸ் தென் R1 இருக்கும். ஏன்னா சர்க்கிள் வரைக்கும் உள்ள ரேடியஸே R1 இருக்கு. R1 விட சின்னதா தான் இருக்கும் உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்தா. எனக்கு கண்டிஷன் என்ன, R1 விட பெருசா இருக்கணும். ஓகே, அப்ப சர்க்கிள்க்கு மேல எடுத்துப்போமா, எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட் எடுத்தோம்னா ஈக்குவல் டு R1 வந்துடும். அப்ப உள்ள இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துக்க மாட்டோம், சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துக்க மாட்டோம். சர்க்கிள்க்கு இங்க வெளியே இருக்குல்ல, இந்த இடத்துல எடுத்துப்போமா, எஸ் எடுத்துப்போம். இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இந்த இருக்க பாயிண்ட்ஸ் இங்க இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே R1, அதாவது R1 வந்து கிரேட்டர் தன் இந்த கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தன் R1 இருக்கு. அப்ப இந்த சர்க்கிள், இந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, இதுக்கு மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்குல்ல, அதை பார்ப்போம். அதோட கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z naught டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா எனக்கு லெஸ் than R2 இருக்கணும். அதாவது R2 வந்து இந்த சர்க்கிளோட இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்க்கு உள்ள இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் தான் என்னது R2. அப்ப இந்த சென்டர் லைன் இது வரைக்கும் பார்த்தாலே எதுக்கு ஈக்குவல் R2க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா என்னோட கண்டிஷன் என்னன்னா R2 விட சின்னதா இருக்கணும்னா அப்ப ஆப்வியஸா நான் உள்ளே இருந்து இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வெளியே நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கண்டிஷன் வந்து இது ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இந்த செகண்ட் கண்டிஷன் மட்டும் நம்ம தனியா பார்த்தோம்னா உள்ள இருக்க இங்க இருக்கிற பாயிண்ட்ஸும் வரும். ஆனா எனக்கு வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஆப்வியஸா நான் இங்க வந்து இந்த மாதிரி
டிரா பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணாதான் இந்த நமக்கு ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப ஓப்பன் ஆனுலஸ்னா என்னன்னா செட் ஆஃப் இசட் such that R1 less than modulus of Z minus Z less than R2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த கலெக்ஷன் ஆஃப் அந்த இசட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓப்பன் ஆனுலஸ்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா செட் ஆஃப் இசட் such that 2 less than modulus of Z minus 3 plus 4i less than 5. இத சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ் 2ல ஒரு சர்க்கிள், சின்ன சர்க்கிள் டிரா பண்றேன். ரேடியஸ் 5 வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் டிரா பண்றேன். இது வந்து சின்ன சர்க்கிள், இது வந்து பெரிய சர்க்கிள். இது ரெண்டு கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஆப்வியஸா உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் ஓப்பன் ஆனுலஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் ஆனுலஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே தான். இங்க லெஸ் தென் பார்த்தோமா, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்க்க போறோம். அதுதான் இது சேம் தான். ரெண்டு சர்க்கிள் எடுத்துப்போம். C1 C2 ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இது வந்து இதோட சென்டரும் சரி, இதோட சென்டரும் சரி, ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். ரேடியஸ் ஆனா டிஃபரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட கண்டிஷன் என்னது? செட் ஆஃப் Z such that R1 less than or equal to modulus of Z minus Z not less than or equal to R2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற Z தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்ட் ஆனுலஸ்னு சொல்லுவோம். சென்டர் வந்து நான் இங்கேன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர் Z நாட்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சென்டரா வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க பார்த்த அதே சேம் ரீசன் தான். அதனால அதை அப்படியே நான் டைரக்டா நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்ப டிரா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணுவோம். அடுத்து வந்து ஒரு பெரிய சர்க்கிள் டிரா பண்ணுவோமா? இதுதான் என்னோட செகண்ட் சர்க்கிள். அப்ப நம்ம இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எடுத்துப்போம்? இங்க இது வந்து சென்டருங்கிறதுனால இங்கே இங்க உள்ள ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா R1க்கு ஈக்குவலா இருக்கும். இங்கே இங்க உள்ள ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? R2க்கு ஈக்குவலா இருக்கும். என்னோட கண்டிஷன் என்னது? R1 less than or equal to. less than or equal to னா உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா less than R இருக்கும். ஈக்குவல் டு தான் இருக்குல்ல, அப்ப சர்க்கிளுக்கு இந்த இதுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இங்க வெளியே இருக்க பாயிண்ட்ஸும் வரும். இங்க வந்து less than or equal to R2ங்கிறதுனால இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம், இங்க இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம். அப்ப டோட்டலா எந்தெந்த பாயிண்ட்ஸ் வரும்? இந்த பெரிய சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். உள்ள இருக்க இந்த இடத்துல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம். ஃபுல்லா ஓவராலா எடுத்துப்போம். அதே மாதிரி குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க மேல இருக்க பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம். அதான் இது வந்து க்ளோஸ்ட் ஆனுலஸ்னு சொல்லுவோம். இத வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் Z such that 2 less than or equal to modulus of Z minus 3 plus 4i less than or equal to 5. இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற Z நம்ம எடுத்தோம்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்ட் ஆனுலஸ் ஆர் க்ளோஸ்ட் சர்க்குலர் ரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அப்பர் அண்ட் லோயர் ஹாஃப் பிளைன்ஸ். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஆர்டர்ட் பேர் ஆஃப் x, y ன்னு எழுதலாமா? இத வந்து நான் எப்படி எழுதலாம்? அப்பர் ஹாஃப் பிளைன்னா என்னன்னா செட் ஆஃப் x, y belongs to காம்ப்ளெக்ஸ் நம்பர் such that y is greater than 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து அப்பர் ஹாஃப் பிளைன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ரியல் பார்ட்ல இருக்குல்ல, எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். அது either பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா y வந்து எனக்கு கன்ஃபார்மா பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப இது வந்து கிராஃபிக்கலா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். y வந்து எனக்கு கன்ஃபார்மா பாசிட்டிவ்னா இந்த மேல இருக்கிறது மட்டும் தான் வரும், கீழே இருக்கிறது எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அப்ப நம்மளோட இது வந்து எப்படி இருக்கும்னா இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் ஹாஃப் பிளைன் சொல்லுவோம். அதே மாதிரி லோயர் ஹாஃப் பிளைன்னா என்ன கண்டிஷன்னா செட் ஆஃப் x, y belongs to C such that y is less than 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா லோயர் ஹாஃப் பிளைன் சொல்லுவோம். அதாவது y வந்து எனக்கு less than 0வா இருக்கணும்னா இந்த இடத்த சூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ்ல இருக்கும். x வந்து எப்படி வேணா இருக்கலாம். இப்ப இங்க இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தானே எடுத்துப்போம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோயர் ஹாஃப் பிளைன் சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்னா என்னன்னு சொல்லுவோம்னா இங்க பார்த்தா அதே சேம் தான். செட் ஆஃப் x, y such that அதோட கண்டிஷன் என்னன்னா x வந்து less than 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் ஹாஃப் பிளைன் சொல்லுவோம். y வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனா x வந்து எனக்கு கன்ஃபார்மா நெகட்டிவா தான் இருக்கணும்னா நெகட்டிவ்னா இந்த சைடு தான் வரும். இந்த சைடு வந்தோம்னா இதை தானே சூஸ் பண்ணிப்போம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லெஃப்ட் ஹாஃப் பிளைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைட் ஹாஃப் பிளைன்னா இந்த சைடு எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். இது செட் ஆஃப் x, y such that x வந்து எனக்கு greater than 0. அப்ப x greater than 0னா பாசிட்டிவ் இந்த சைடு எடுத்துப்போம். அப்ப இங்க இருக்க பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் ஹாஃப் பிளைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட். நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்னா Z நாட்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் C ல இருந்து Rங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் greater than 0. ஓகே, இப்போ நான் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்ங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னா மாடுலஸ் ஆஃப் Z minus Z not less than R. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த Z தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ பாயிண்ட்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா நம்ம ஓப்பன் டிஸ்க்கு பார்த்தோம்ல அதே சேம் தான். ஆனா நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நெய்பர்ஹுட் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒரு செட் எடுத்துப்போம், அந்த செட்டுக்குள்ள ஒரு சப்செட் எடுத்துப்போம், அந்த சப்செட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஓப்பன் பால் அது இருந்துச்சுன்னா நம்ம அந்த சப்செட்டுக்கு அது நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஆனா இங்க காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஓப்பன் டிஸ்கா இருந்தாலே அதுவே நெய்பர்ஹுட்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப நம்ம ஓப்பன் டிஸ்க்கு பார்த்தா அதே சேம் டெஃபினிஷன் தான் நெய்பர்ஹுட்டுக்கும். வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்னா நமக்கு ஒரு ஓப்பன் டிஸ்க் இருக்கு, அதுதான் மீனிங். ஓகேவா? இசட் நாட்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆர்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். கண்டிஷன் என்னன்னா செட் ஆஃப் இசட் such that மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட்டோட வேல்யூ லெஸ் than ஆர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த செட் ஆஃப் இசட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் இசட் நாட்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்து ஓப்பன் டிஸ்க்ல பார்த்தா அதே சேம் தான். அதனால இங்க நான் ஜஸ்ட் நான் டிரா மட்டும் பண்றேன். இது வந்து என்னோட சென்டர் வந்து இசட் நாட். அப்ப இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்ப நெய்பர்ஹுட் எப்ப வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா n ஆஃப் இசட் நாட் கமா ஆர் டினோட் பண்ணுவோம். nங்கிறது நெய்பர்ஹுட்ங்கிறதுனால n போட்டிருக்கோம், இசட் நாட்ங்கிறது சென்டர், இது வந்து ரேடியஸ். அப்படி இல்லைன்னா n ஆர் ஆஃப் இசட் நாட், இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டெலிட்டட் நெய்பர்ஹுட். டெலிட்டட் நெய்பர்ஹுட்னா என்னன்னா நம்ம பஞ்சரி டிஸ்க் பார்த்தோம்ல அதே சேம் தான். இங்க ஒரு ஓப்பன் டிஸ்க் எடுத்துப்போம், அந்த ஓப்பன் டிஸ்க்குள்ள இருக்க சென்டரை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். அதாவது இசட் நாட்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், ஆறுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். என்னோட கண்டிஷன் என்னன்னா செட் ஆஃப் இசட் such that 0 less than மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் than ஆர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இசட் எடுத்துக்கிட்டோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட். சென்டரை நம்ம விட்டுறோம், சென்டரை விட்டுட்டோம்னா அப்ப வந்து இங்க வந்து 0 லெஸ் தென் எழுதுவோம். சென்டர் ஏன்னா சென்டரும் சரி என்னோட பாயிண்ட்டும் சரி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் டு 0 எனக்கு வரக்கூடாததுனால நான் என்ன எழுதியிருக்கோம்னா நம்ம கண்டிஷன் வந்து 0 லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட்னா லெஸ் தென் ஆர்னு எழுதியிருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா n டேஷ்னு டினோட் பண்ணுவோம். இது வந்து n எடுத்துப்போம், இது வந்து n டேஷ் ஆஃப் இசட் நாட் கமா ஆர். இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ். இங்க வந்து ரேடியஸ் வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறதுனால இங்க ஆர்னு போட்டிருக்கேன். சில புக்ஸ்ல வந்து எப்சிலான் இருக்கும், சில புக்ல வந்து டெல்டான் இருக்கும். ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதுதான். நெக்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம்லயே எழுதலாம், n dash ஆஃப் r ஆஃப் z நாட்னு எழுதலாம். இந்த டெலிட்டட் நெய்பர்ஹுட் எப்படி எழுதலாம்னா நெய்பர்ஹுட் z நாட் கமா ஆர்ல இருந்து, அதாவது நான் வந்து z நாட்ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் விட்டுறேன். அதாவது இது மைனஸ், அதாவது நெய்பர்ஹுட் ஆஃப் z நாட் மைனஸ் ஆர்ல இருந்து z நாட்ங்கிற பாயிண்ட மட்டும் விட்டுறேன். இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் இசட் நாட் இந்த ஒரு பாயிண்ட மட்டும் விட்டுறதுனால இந்த மாதிரியும் எழுதலாம், இல்ல இந்த மாதிரியும் எழுதலாம் டெலிட்டட் நெய்பர்ஹுட். இது கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட சென்டர் இசட் நாட்னு எடுத்துக்கிறேன். ரேடியஸ் வந்து ஆர வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இங்க வந்து நம்ம ஓப்பன் தான் பார்ப்போம், நெய்பர்ஹுட்னாலே ஓப்பன் தான். அப்ப டிரா பண்ணோம்னா நம்மளோட சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஓப்பன் டிஸ்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம், வெளியே இருக்கிற இந்த பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இங்க இருக்க இந்த சென்டர்ல இருக்க இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம விட்டுருவோம். இதை விட்டுட்டு பேலன்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.